தருகிறது, உங்களையே மறுபடுத்துகிறது. பரிசுத்தத்துக்கு ஒன்றியவான் 2:9. கவனிங்கள், ரட்சிக்கப்பட்ட ஒருவன் இருளிலே வாழ முடியாது. இருளையோ இருளுக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றையோ அதில் அவன் வாழ முடியாது. அது மட்டுமல்ல, தன் சகோதரனை பகைக்க முடியாது. நான் இதை பற்றி பேசுகிறேன். ஹோலினஸ். ரட்சிப்பை அடைந்தவன் இருளிலே வாழ முடியாது. நீ சொல்லலாம், திரைப்படங்கள், சினிமா, குடி, போதை வஸ்து, தவறான வாழ்க்கை, இருட்டிலே செய்யப்படுகிற தவறுகள். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒருவன் இருளான வாழ்க்கை வாழ முடியாது. இல் பி ஓபன். இன்னைக்கு பாருங்களேன், கணவனுடைய மொபைலை மனைவி பார்க்க முடியவில்லை, மனைவியின் மொபைலை கணவன் பார்க்க முடியவில்லை, பிள்ளைகளின் மொபைலை பெற்றோர் பார்க்க முடியவில்லை. உள்ளான வாழ்க்கை லாக்ட். ஆனால் அன்பானது பிள்ளையே, salvation will take you to holiness. அது உன்னை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை 1 யோவான் 2:9 கூட 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, மனித உறவுகளிலே அவன் சிறப்பாயிருப்பான். வசனம் சொல்லப்படுறது, தன் சகோதரனை பகைக்க மாட்டான். 1 யோவான் 3:7 அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இத்தனை பெரிய பாக்கியம். ஹோலினஸ். அவன் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, அவர் லிவிங் ரைச்சஸ் லைஃப், நீதியான வாழ்க்கை வாழறியா? ஏமாற்றுதல், பித்தலாட்டம், பொய், புரட்டு, போலியான இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அடுத்தவர்களை கீழே தள்ளுவது எல்லாமே. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் நீதி உள்ளவனாயிருப்பான். இன்றைக்கு நீதி இல்லையே, குடும்பங்களிலே நீதி இல்லை, உறவுகளிலே நீதி இல்லை, நீதிமன்றத்திலேயே நீதி இல்லை, அரசாங்கத்தில் நீதி இல்லை. ரட்சிப்பு ஒரு மனிதனை நீதி உள்ளவனாய் மாற்றுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பதே பிள்ளையே, இன்னைக்கு அரசு அலுவலகத்தில் இருக்கிற பணியாற்றுகிற அன்பு கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, ஒரு லிவிங் a righteous life, ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்கிறார்களா? Salvation will take you to holiness. ரட்சிப்பு நித்தியத்துக்கு கொண்டு போகிறது. முதல் குறிப்பு சொன்னேன், it is the difference in your life. உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். கலாத்தியர் 5:22 இதெல்லாம் தருகிறது. அன்பை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது, சமாதானத்தை தருகிறது, நீடிய பொறுமை தருகிறது, தயவை தருகிறது, நற்குணத்தை தருகிறது, விசுவாசத்தை தருகிறது. இயற்கையா வருவது அல்ல, இதெல்லாம் இயற்கை மனுஷனுக்குள்ள வராது. ரட்சிக்கப்பட்ட ஒரு